ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து ராமை தான் காமிக்காங்க. ராம் வந்து அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாம்ல, கல்யாணம்லாம் முடிஞ்ச உடனே சீக்கிரமாகவே வெளில வந்துடுறான். உடனே ஜியாங் விட்ற மாதிரி இல்லை, பின்னாடியே ஓடி வந்து நீ இன்னும் சீக்கிரமாகவே வந்துட்ட, இன்னுமே நிறைய வந்து செரிமனிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீ வந்து அட்டன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ராம் சொன்ன உடனே நிறைய புக்கை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இங்கே சான்ஸ் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அதனால் உன்னோட போயம்ஸ்லாம் நீ வந்து இங்கே சொல்லி காமி, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், இது ரொம்பவே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஜியாங் சொல்கிறா. ஆனால் வந்து ராம் கண்டுக்கிறவே மாட்டேங்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஜியாங்கும் நீ வந்து என்னைய வந்து கண்டுக்கிறவே மாட்டேங்கிற, அதுக்கு காரணம் அவள் தானா அப்படின்னு சொல்லி ஜெனியை பற்றி கேட்கா. ராம் வந்து அதுக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சிடான், நீ எப்போதுமே நீ நினைக்கிறதான் கரெக்டுன்னு நினைப்ப அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ராம் நடந்து போயிட்டுருக்கையில் வந்து ஜெனி மாதிரியே ஒருத்தி ட்ரெஸ் போட்டு போய்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே ஜெனி ஞாபகம் வந்துடுது. ஜெனி கூட நான் வந்து யூடியூப் மாதிரி ஒரு சேனல் வச்சு நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் எல்லாமே நம்மளோட அப்டேட்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால அதை ஃபுல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் ஃபஸ்ட்லேருந்து வந்து இவனை பற்றி ரொம்பவே பெருமையாகவே பேசிகிட்டு இருப்பாள், அது எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிட்டு இருக்கான். நிறைய வீடியோ இவங்க 2 பேரை பற்றி வருது, அதில் வந்து இவங்க கிட்டார் ப்ளே பண்ணது எல்லாத்தையுமே காமிக்காங்க. ஜெனியோட ஞாபகம் ரொம்பவே வந்தோன்னே சரி ஜெனியை பார்க்கலான்னு சொல்லி ஜெனி ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கே வந்து நிற்கான். இந்த சைடு என்ன, ஜெனி வந்து பொம்மை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த சின்ன பிள்ளைகள் கூடலாம் விளாண்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ராம் பரவாயில்லையே, இவன் வந்து ரொம்பவே சுகமாக இருக்கான்னு சொல்லி வந்தால் இவன் நல்லா தான் இருக்கா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு போயிடுறான். ஆனால் அப்படி இல்லை, ஜெனி ரொம்பவே சுகமாக தான் விளாண்டுட்டுருக்கா. அப்போ ஒரு பையன் கூட பட்டத்தை பறக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதை பார்த்த உடனே ஜெனியும் ராமும் சேர்ந்து வந்து பட்டத்தை விட்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சோகமாக கதறி கதறி அழுறா. இந்த சைடு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு, உனக்கு எப்படி வலிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே கேர் பண்ணி கேட்டுட்ருக்கா. பக்கத்தில் இருக்கையில் எனக்கு இதெல்லாம் ஒரு வலியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, சண்டை போட்டாங்களா, அவங்கெல்லாம் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பாங்க, நீ வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என் கார்டில் வந்து வச்சு கொடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கார்டை கொடுக்கா. ரொம்பவே நீ சூப்பரான லாயர்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு போகிறான். ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிலேயே அங்கே பரபரப்பாக நிறைய ப்ரெஸ்ஸில் உள்ள பீப்புளெலாம் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. எல்லோரும் ஹீரோவை பற்றி தப்பு தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கசின் வந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்து சொல்கிறான், நம்ம வந்து அன்றைக்கி சண்டை போட்டோம்ல, அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாட்ட சும்மா நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ ப்ரெஸ்லாம் வந்து உங்களை தான் எங்கேன்னு சொல்லி கேட்காங்க, அதனால வாங்க நம்ம வேறு எந்த சைடாவது போயிடலாம் அப்படின்னோடனே ஹீரோ வந்து கசின் சொல்கிறத கேட்காம நம்ம எவ்வளோ நேரம் தான் வந்து ப்ராப்ளத்தை கண்டு ஒதுங்கியே நிற்க முடியும், ஓடிட்டே இருக்க முடியும், நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி போகிறோம். ஆனால் கசின் விடுற மாதிரி இல்லை. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத விட டேரக்டரை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோ போய் டேரக்டரை பார்க்க போகிறான். அங்கே ஒரே நிறைய ஃபோன் காலாக வந்துட்டுருக்கு டேரக்டருக்கு, என்னாச்சுன்ட்டு. அவர் இப்போ அவன் காலையிலேருந்து ஃபோன் காலே அட்டன் பண்ணி தவிச்சு போயிட்டார். அப்போ வந்து ஹீரோ வந்து டேரக்டர் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். உன்னால் நான் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேன்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து நீ உன்னையே தான் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் நீ வந்து காப்பாற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ விடுற மாதிரில, அவங்கெல்லாம் பாவம் சின்ன பசங்க அப்படின்னு சொன்னான்னு சரி நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அப்போனா நீ அவங்களுக்காண்டி தண்டனை ஏற்றுக்கிற வேண்டியதுதான், என்ன பனிஷ்மெண்ட்னாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவங்கள மட்டும் நீங்கள் தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்டையும் வாங்கிட்டான். என்ன பனிஷ்மெண்ட்டு நமக்கு இப்போ காமிக்கலை. ஹீரோ வந்து டேரக்டர் ரூம்லேருந்து வெளியில் வரையில தான் யோசிச்சிட்டே வரான், என்ன டேரக்டர் பேசினார் அப்படின்னா வந்து ஹீரோவை சஸ்பென்ஷன் பண்ணிட்டாரு. ஹீரோ வந்து அவனோட ரூம்குள்ளே வரையில எல்லா இன்டர்ன்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நர்ஸ் வந்து ஹீரோவை கூப்பிட்றா, பெட் நம்பர் 15 வாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னதை உடனே ஹீரோ சொல்லிடுறேன், நான் சஸ்பென்ஷனில் இருக்கேன், என்னால் எந்த பேஷண்ட்டையும் பார்க்க முடியாது, அதனால் என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டை காமிக்கான். ஃப்ரெண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போகிறான். இன்டர்ன்ஸ் எல்லாருமே சோகமாக இருக்கிறத பார்த்தா ஹீரோ சொல்கிறான், நான் வெறும் சஸ்பென்ஸ் தான் ஆயிருக்கேன், யாரும் டிஸ்மிஸ்லாம் பண்ணலை, அதனால் நீங்கள் வந்து கவலையெல்லாம் இருக்க வேண்டாம், சந்தோஷமாக இருங்க, காசுக்கு தான் பாவம் தாங்க முடியல, நாங்கள் எல்லாருமே தானே அதில் வந்து சண்டையில் காரணமாக இருந்திருக்கோம், ஏன் உங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்கான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் நீ கொஞ்சம் வளர்ந்தவொன்னே தான் உனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்ஸை பற்றியும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் எழுதி
இந்த இன்டென்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக அவங்களெலாம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் அவசரமாக ஹீரோவை பார்க்க வராங்க. கசின் சொன்னானே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்கிறான் அம்மா சஸ்பென்ஷன் அப்படின்னோடனே ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தோன்னா ஏன் நீ இப்படி மூஞ்ச வச்சுருக்க, நீ ஏன் இதை சஸ்பென்ஷன் நினைக்க, இது ஒரு வெக்கேஷன் நினச்சிக்கோ, வா உனக்காண்டி தான் நிறைய ஸ்பெஷல் டிஷ்ஷாக செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோயின் கேட்காங்க உண்மையிலே நீ கவலைப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்கா. நான் ஏன்ப்பா வருத்தப்பட போகிறேன், ஒரே போரிங் லைஃபாக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்குன்னு ஒரு லீவு கிடச்சிருக்குப்பா, இது எனக்காண்டி நான் செலவு செய்ய போகிறேன், நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஹீரோயினும் அப்படியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. ஆமாம் முக்கியமாக நான் உன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 2 பேரும் மாறி ஊட்டி என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. இந்த சைடு என்னடா ஜெனியை தான் காட்டுறாங்க. ஜெனியோட ஹோட்டல் ஃப்ரெண்டு தான் காசு கொடுத்துட்டு நீ ரொம்பவே சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போகிறான். ஜெனி எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பிகிட்ருக்கா. அப்போ ஃபுல்லாகவே ராம் பாடினது, கிட்டார் வாசித்தது எல்லாமே ஞாபகம் வருது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இதோட நான் உனக்கு குட் பை சொல்கிறேன், இனிமேல் நான் உன்னை நினைக்க மாட்டேன், நினச்சா அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இனிமேலாவது நீ தனிமையில் இருக்க மாட்டேன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கா. இந்த சைடு ராம் ஃபுல்லாகவே ஜெனியை அப்லோட் பண்ண வீடியோஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ராமால் முடியல, சரி ஜெனியை பார்க்க வந்துடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் பார்த்தா பொம்மை காசும் போட்டு வேற ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். அவனோட பொம்மை தலை கீழே விழுந்ததை ராம் எடுத்து கொடுக்கான். ஆனால் ஜெனி ராமை இந்த சைடாக க்ராஸ் பண்ணி டாக்ஸியில் ஏறி போகிறா. ஆனால் ராமும் ஜெனியும் பார்த்துக்கல. ஜெனி டாக்ஸியில் போயிட்டுருக்கல ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணுறா, நீ எப்படி இருக்கேன் அப்படின்னோடனே ஜெனி சொல்ல நான் இப்போ நல்லா இருக்கேன், என்னையை பற்றி கவலைப்படாமல் நீ உன் ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லி ஜெனி அனுப்பிவிட்றா. லாஸ்ட்டில் ஜெனி அவள் அப்பாவோடையே பேசிகிட்டு இருக்கா. சேர்ந்துடுறா அவள் அப்பா கூட, வேறு வழி இல்லைல்ல. ஜெனியோட அப்பா சொல்கிறாரு கடைசியிலே நீ வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. உடனே ஜெனி கேட்கா எதனால் நான் வந்தேன்னு சொல்லி நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னோடனே அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ வெளியில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்ப, எல்லாமே வீடு மாதிரி நல்ல வசதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காரு. நான் சொந்த காலில் நிற்கணும்னு நினச்சேன், சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணேன், ஆனாலும் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஜெனியோட அப்பா சொல்கிறாரு நீ சுதந்திரமாக வாழணும்னு ஆசைப்பட்ட, அதுக்கு நானும் உங்கள் அம்மாவும் எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்போம்மா, ஆனால் சில விஷயம் உனக்கு ஒத்துக்கிறாது, ஒத்தும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ராமா நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறா. நானும் ராமும் வெவ்வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, எங்களால் ஒன்றாவே வாழ முடியாது அப்படின்னு சொன்ன உடனே யாரை பற்றிமா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி அவள் அப்பா கேட்காரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறா. ஹீரோ சும்மாவே நல்லா சமைப்பான், இப்போ வர லீவு பார்த்தீங்களா, அதனால் பாவம் ரொம்ப சமைச்சு வச்சுருக்கான் ஹீரோயினுக்காண்டி. அதுக்கு ஹீரோயின் கேட்காங்க நீ எனக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்காண்டி தான் சீக்கிரமே இருந்துச்சியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, உனக்கு லஞ்சு டின்னரு ஸ்நாக்ஸு எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு, நீ என்ன முழு நேரம் செஃப்பாகவே மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நீ வேலைன்னு சொல்லி சாப்பிடவே மறந்துடுவேன், அதனால் நீ மறக்கக்கூடாதுன்னு தான் நான் உனக்காண்டி சாப்பாடு செஞ்சுருக்கேன், நீ கண்டிப்பாக சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா சரி நீ இவ்வளோகான சரி நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்னால் திருப்பி அப்படின்ன உடனே ஹீரோ நீனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோயின் அப்படியா சரி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. ஹீரோ விடுவானா, ஹீரோயின் பின்னாடியே போகிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க நீ ரெஸ்ட் எடு, நீ வர வேண்டாம் அப்படின்னா சரி நான் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ஹீரோயின் லிஃப்ட்டுக்கு போனோம்னா இவனும் உள்ளே வந்துடுறான். ஹீரோயின் ஏன் நீ இப்படி செய்கிற அப்படின்னா நான் அவன் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே கூட வர்றான். 2 பேரும் போகிற வழியில் சும்மா பேசிகிட்டே கையை வச்சு ஷேடோ மாரி செய்வாங்கள்ல அந்த மாதிரி முயல் அது இதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு விளாண்டுட்டே போகிறாங்க. 2 பேரும் பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் அந்த சீன் இல்லாமலையாப்பா, அதான் தடுக்கி விழுந்து தாங்கி பிடிக்கிற சீன் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஹீரோயினை கொண்டு ஆஃபீஸ் வரைக்குமே விடுறான். ராம தான் காட்டுறாங்க. ஜெனி எப்போ குட் பை சொல்லி நினச்சாலே அப்பேலேருந்து ராம் மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஜெனி தான். ஜெனியை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பாவம். அப்போ பார்த்து ராம்க்கு யாரோ கால் பண்ணுறா. யாருன்னு பார்த்தா நாங்கள் தான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பா போல் ராமோட புக்கை பப்ளிஷ் பண்ணேன், அதுக்கு தான் அவர் கூப்பிட்ருக்காரு. எப்போ நீங்கள் இப்போ நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்காரு. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வச்சிடுறான்.
ராம் வந்து அவனோட புக் ஸ்டோருக்கு வந்து ஜியாங் வந்து ஒரு கிட்டார் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாள், அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது எப்போ ஜியாங் கொடுத்தான்னு சொல்லி அந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கான். 2 பேருமே ஒரு டீமில் தானே இருந்திருப்பாங்க. இவன் பாட்டு பாட, இவன் கிட்டார் வாசிக்க. அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு போல். இப்போ 2 பேரும் மாறி மாறி நீ தான் நல்லா பாடின, நீ தான் நல்லா கிட்டார் ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங் கேட்கா, 2 வருஷம் ஆச்சு, எப்போ நம்ம முதல்ல சந்திச்சோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே ஜியாங்கே சொல்கிறா, நீ தான் ஹேண்ட்ஸமாக சூப்பராக டேலண்டடாக கிட்டார் ப்ளே பண்ணிகிட்ருக்க, அப்போ தான் உன்னை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ராம் சொல்கிறான், அங்கே இருக்கிற க்ரௌட்லேயே வந்து தனியாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு சூப்பராக தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டுறான். அதுக்கு ஜியாங் கேட்கா, அப்போ நீ அந்த இடத்துலையே விழுந்துட்டியா அப்படின்னோடனே, ஆமாப்பா என்னோட இதயமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசுகிறான். ஜியாங் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, உனக்காண்டி நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி கிட்டாரை தான் ப்ரெசென்ட் பண்ணுறான். இவ்வளோ எக்ஸ்பென்சிவானது உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, உனக்காண்டி நான் நிறைய மாதம் பார்ட் டைம் ஜாப் பண்ணேன், அதில் இருந்தால் உனக்காண்டி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கா. அப்படியெல்லாம் லவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஜியாங் வந்து, உனி மட்டும் எனக்கு உலகம் இல்லை, உலகம் எவ்வளோ பெருசு, உன்னை மட்டுமே நான் பார்த்துட்ருக்க முடியாது, நான் வந்து நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாள். அதெல்லாம் நினச்சி பார்க்கான். ஜியாங் வந்து அவளோட பில்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்து இந்த கிட்டார் உன்னோட தான், நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கான். பாவம் ஜியாங் இவனை பார்த்தோன்னே வேகமாக ஆர்வமாக ஓடி வந்திருப்பா. இவன் இப்படி சொல்லுவான்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா. ஜியாங் சொல்கிறா, உனக்காண்டி நான் வந்து புக்கை விற்கிறதுக்கு எவ்வளவோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வேற நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணினேன், நீ ஏன் எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இதோட முடிச்சுக்கலாம், நான் தெரியாதனமாக முன்னாடி வந்து உன்னை லவ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் உன்னைய வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படலை, இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அதுக்கு ஜியாங் அழுதுகிட்டே, நீ மறந்துட்டியா, இனி முதல்ல ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்ததுலேயே நீ விழுந்துட்டேன்னு சொன்னலையா, அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கா. எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே கேட்கா. அதுக்கு ராம் சொல்கிறான், இந்த உலகமே மாறிடுச்சு, எல்லாமே மாறிடும், நானும் தான் நீயும் தான் அப்படின்னு சொன்னவொன்னே ஜியாங் விடுற மாரி இல்லை. நான் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன்னா, ஒருவேளை நான் சீக்கிரமாக வந்திருந்தேன்னா நீ என்னை ஏற்றுருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கா. அந்த இளமையான காலத்தில் வந்து நம்ம 2 பேருமே தவறான முடிவுகள் எடுத்துட்டோம், அதனால தான் நம்ம ஒன்றா இருந்திருந்தோம், இப்போ அதை திருத்தணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சாதான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறான். பாவம் ஜியாங் தான் உட்காந்து கதறி அழுகுறா. இப்போ தான் ராம் தெளிவாக முடிவெடுத்திருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஜெனிக்காண்டி ஒரு ஃபிஷ் மாதிரி ஒன்று கண்ணாடியில் வாங்கணும்னு நினச்சாம்ல, அதை இன்றைக்கி போய் வாங்குறான். ஹீரோயின் ஆஃபீஸில் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து எல்லோரும், பரவாயில்லையே நீ சூப்பராக வேலை செய்கிறியே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே வந்து ஃபைல் பண்ணி மிஸ்டர் சங்கன்கிட்ட காமிச்ச உடனே, மிஸ்டர் சங்கன் இல்லை கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்றாரு. ஹீரோயினை க்ளோஸை பார்த்த உடனே அவருக்கு மனசால இப்போ இது என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடுறாரு. ஹீரோயின் கிட்ட தான் போக முடியாது, ஹீரோயின் கொடுத்த சாக்லேட்டையாவது சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட்றாரு பாவம். ஜெனி வந்து அவள் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணுறா. ஏன்னா வந்து அவள் ரெஸ்டாரண்ட்டை லீஸில் விட போகிறா. அதனால ஹீரோயின் கேட்காங்க, என்னாச்சு உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னா, இல்லை நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜெனி பேக் பண்ணிகிட்ருக்கையில் ராமோட புக்கையும் பார்க்கா. ராமோட புக்கை பார்த்துட்டு, ஒருவேளை ஜியாங் வரல அப்படின்னா இந்நேரம் நானும் ராமும் சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கா. ரெஸ்டாரண்ட்டை பார்த்து ராம் கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கா. ராமும் ஜெனியும் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து ராம் வாங்கின கிளாஸ் ஃபிஷ்ஷை வந்து அவனுக்குள்ளே பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். வச்சுட்டு ஜெனிகிட்ட கேட்கான், உன் பிஸ்னஸ் நல்லா தானே போயிட்டுருந்துச்சி, ஏன் நீ நிறுத்திட்ட, ஏன் நீ வந்து ரெண்ட்டுக்கு விடுற அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஜெனி சொல்கிறா, இது வெறும் சின்ன பிஸ்னஸ் தானே, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே, நீ தானே சொன்ன நீ சாதிக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக நான் செஞ்ச விஷயம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் மட்டும்தான் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ராம் சொல்கிறா, நீ ஏன் திடீர்னு உன் முடிவை மாற்றிக்கிட்ட, ஏதாவது ஒன்று கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்படிலாம் இல்லை, நான் தவறான பாதையில் போய்கிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கேன். உடனே ராம் வந்து உஷாராக கிஃப்ட் எடுத்து கொடுக்க போகிறான். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ஜெனி முந்திக்கிட்டு ராமோட புக்கை கொடுத்துட்றா. இனிமேல் இந்த புக்கும் தேவையில்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, ராம் பேச வரதுக்குள்ளேயே ஒரு கார் வந்து நிற்கி. உடனடியே ஜெனி சொல்லிடுறா, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க வந்திருக்காரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா.
ஆனால் பிக்கப் பண்ண வந்தது ஜெனியோட அப்பா தான். ராமுக்கு அது தெரியாது. ராம் ரொம்பவே சோகமாகவும் ஏக்கமாகவும் பார்த்துட்ருக்கான். ஜெனி அழுதுகிட்டே போயிடுறா. ராம் வந்து அவன் கடைக்குள்ளே வந்து அந்த கிளாஸ் ஃபிஷ்ஷை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சோகமாக இருக்கான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.